குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஊரா பக்கம் இன்றைக்கி வந்து ரைடு எங்கே பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச். இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, எல்லாம் பக்கம் ப்ரிப்பேர் ஆயாச்சு. ஸோ என்னென்ன எடுக்க வேண்டியிருக்கோ எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஹெல்மெட், வாட்டர் பாட்டில், லைட், நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருக்கேன். நம்ம எனர்ஜியாக இருக்கும். அதனால் இங்கேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்பியாச்சு காய்ஸ். இன்றைக்கி ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ண போகிறோன்னா அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர்லாம் பண்ணியாச்சு. காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காய்ஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு டீ கடையிலேருந்து. ஸோ ஊரை பக்கம் கேள்வி வந்தோன்னே சரி காலைல டீ சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு டீ சாப்பிட்டோம். ஸோ இங்கேருந்து டீ சாப்பிட்டுட்டு, ஏன்னா இப்போ இங்கேருந்து வந்து இந்தியன் ஆர்மி அந்த ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்கும், OTA அந்த இது அது வந்து எங்கே இருக்குன்னா அந்த தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த அகாடமிக்கு போக போகிறோம், ட்ரைனிங் அகாடமி. ஸோ அது தெனிபுரம் தான் நம்ம கோஆர்டினேட்டர். ஸோ அவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அவர் தலைமையில் போயிட்டுருக்கோம். ஸோ செம்மையாக இருக்கும். இந்த காலைல ரைட் பண்ணால் அவன் பின்னாடி லைட்டு எரியல சொன்னாங்க. சரி லைட்டை ஆன் பண்ணோம். ஏன்னா பேக் லைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃப்ரண்ட் லைட்டு கூட மோஸ்ட்லி இருந்தால் கூட பேக் லைட்டு வாரவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த பேக் லைட்டு தான். ஸோ அதனால் அதை ஆன் பண்ணியாச்சு. முன்னாடி போயிட்டுருக்கோம் பாருங்கள், எந்த மாதிரி ஸ்பீடாக போவோம் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ரைட் பண்ண ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரைட் பண்ணலாம். உங்கள் கூட வாங்க. கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பாருங்க, பக்கத்தில் வந்தாச்சு. கிளம்புறம் பஸ் ஸ்டாண்டு வந்து தாண்ட போகிறோம். தாண்டியாச்சு. வண்டலூர் பிரிட்ஜு ஏறியாச்சு. வண்டலூர் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். அது முன்னாடி போகிறது வந்து கோஆர்டினேட்டர் தெனிபுரம் போகிறாரு. இங்கேருந்து நம்ம போய் அந்த அகாடமியில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம நேராக பெசநகர் பீச்சுக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், பெருங்குளத்தூர் வரப்போகுது அந்த பாலம் உண்மையிலே லைட்லாம் நல்லா இருக்கும் காய்ஸ். செம்மையாக இருந்துச்சு பாருங்கள், லைட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ லைட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி தாம்பரம், பல்லாவரம் அந்த வழியாக போயிட்டு அந்த அகாடமிக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், அங்கேருந்து நான் பார்ப்போம், அங்கேருந்து ஒரு வீடியோ எடுப்போம். பெருங்குளத்தூர் பாலம் வந்தாச்சு. ஸோ அந்த பாலத்தை பாருங்கள், லைட்லாம் செம்மையாக இருக்குது. அந்த வியூ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடி பைக்காரர் போகிறாரு. முன்னாடி அந்த கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிற சவுண்டும் கேட்கும் சம்டைம். பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிருப்பாங்க காரெலாம். உண்மையிலே இந்த லைட்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. ஸோ முன்னாடி வர வண்டியும் நல்லா தெரியுது. ஸோ கைஸ் இங்கேருந்து நம்ம போயிடும் அப்படியே போகிறோம். லைட்லாம் செம்மையாக இருக்குது. லெஃப்ட் சைட்லலாம் பயங்கரமாக இருக்குது. பின்னாடி பஸ்ஸெல்லாம் வரும் போல் இருக்குது. ஓகே கைஸ் பார்ப்போம். இங்கேருந்து இப்போ நேராக இறங்க போகிறேன். ஸோ இறங்கும் போது ரொம்ப வைப்ரேட் ஆகும். ஸோ அங்கேருந்து அப்படியே இறங்கி பார்ப்போம்.
பிரிட்ஜு மேலே மெட்ரோ பிரிட்ஜு ஏறியாச்சு. ஸோ அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மெட்ரோ பிரிட்ஜு. ஸோ அது ரொம்ப நாளாக நான் சென்னைக்கு வரும்போது இந்த பிரிட்ஜு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜுனால நிறைய டிராஃபிக் ஆச்சு. இந்த பிரிட்ஜு போட்டக்கப்புறம் நல்ல டிராஃபிக்லாம் க்ளியர் ஆகிடுச்சு. ஸோ மெட்ரோ பாருங்கள், லைட்லாம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அந்த வியூ. சுதந்திரம் தின விழாக்கு லைட்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது லைட்லாம் வியூ பார்த்தா. எனக்கு அங்கே அவ்வளோ தூரம் போக முடியல. ஸோ போனீங்கன்னா வீடியோ எடுக்கலாம், ஏன்னா அந்த அகாடமியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போவுமே 5:20 ஆகிடுச்சு, அதனால் 5:30 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கீழே இருந்து வீடியோ எடுக்க முடியல, சாரி கைஸ். ஆனால் உண்மையிலே இந்த லைட்லாம் செம்மையாக இருந்துச்சு, நான் அதை நல்லா பார்த்தேன். ஸோ நல்லா எனர்ஜியாக இருந்துச்சு லைட்டு பார்க்குறக்கே, அந்த காலையில் செம்மையாக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து பாருங்க, முன்னாடி போகிறாரு பாருங்க, இல்லை லெனின் ப்ரோ போகிறாரு, போனி ரைடர்ஸ் ஒரு ஆள், லைட்லாம் பிளிங்க் ஆகுது. சூப்பராக இருக்கும். முன்னாடி போகிற பஸ் பாருங்க, அப்பா செம்ம ஸ்பீடாக வராங்க. உண்மையிலே இந்த டயத்தில் ஓட்டும் போதெல்லாம் பஸ்ஸெலாம் செம்ம ஸ்பீடாக வருவாங்க. நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டணும். இப்போ பார்த்தீங்களா பேக் லைட்டு எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே போகிறேன், முன்னாடி ஒரு ரைடர்ஸ் போகிறாங்க, அவங்களோட லைட்டு பாருங்கள் எவ்வளோ பிளிங்க் ஆகுது பாருங்கள். இது தான் நான் சொல்கிறது, பேக் லைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி போகிறோங்கிறது பின்னாடி வாரவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ லைட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் லைட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் மெட்ரோ சூப்பராக இருக்குது. மெட்ரோ பாருங்கள், லைட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க சார், நல்லா இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது. வீடியோ பிடிக்கலாம்னு பார்த்தா டைம் வேறு ஆகிடுச்சு, வீடியோ பிடிக்க முடியல, சாரி கைஸ். செம்மையாக இருக்குது பாருங்கள், லைட்டெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த இடம். உண்மையிலே நல்லா ஆச்சரியப்பட்டேன். கீழே கூடி போகலான்னு தான் பார்த்தோம், நமக்கு டைம் ஆகிட்டுனால டக்குன்னு இதில் ஏறிட்டோம். இதில்னா நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஸோ அதனால் ஸ்பீடாக ஏறிட்டோம், ஸ்பீடாக இறங்க போகிறோம். இது மெட்ரோ ஸ்டேஷன் ட்ரெயின் போகுது பாருங்கள், கரெக்டாக இந்த அதிகாலை கூட ட்ரெயின் போகுது. மெட்ரோ ட்ரெயின் போயிடுச்சு, சூப்பர். வரும்போது ஏதோ ஃப்ளைட்டு ஏதோ முன்னாடி வருதான்னு பார்த்தோம், அந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஃப்ளைட்டு எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஸோ எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் நமக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே காய்ஸ், இப்போ இறங்க போகிறோம். இறங்கிட்டு நேராக அந்த அகாடமிக்கு போக போகிறோம். என்ன கிட்ட டைமில் இறங்கிட்டனால கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம். ஆயாஸ் வந்தாச்சு, அகாடமிக்கு வந்தாச்சு. ட்ரைனிங் பசங்க பாருங்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ சூப்பராக பாருங்கள், ட்ரைனிங் பண்ணுறவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ உள்ளுக்கு வந்தாச்சு. சரி காய்ஸ், இன்றைக்கியோட பார்ட் 1 முடியுது.
ஸோ நிறைய வீடியோ இருக்குனால பார்ட் 2ல் போடுறேன், பார்த்துடுங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ்.